ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. கரூர் குணா ஃபார்முங்க. நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து 3 பதிவு பார்க்குறேங்க. ஒரு எருமை கிடாரி 1, ஒரு கிரு கிராஸ் 1, ஒரு ஹெச்எப் மாடு 1, 3 பதிவு பார்க்குறேங்க. வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னன்னா விற்பனைக்கு எருமை கிடாரிங்க. விற்பனைக்கு எருமை கிடாரி, தலையீத்து கிடாரிங்க, 2 பல் கிடாரி, 10 மாதம் சினைங்க. அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. எருமை நல்ல சைஸான எருமைங்க, நல்லா சுரட்டையில் நல்லா ஜாதி கூரான எருமைங்க, நல்ல சுரட்டையில் நல்ல தெளிவான எருமைங்க. முகத்தில் நல்ல முகம், நல்ல நைஸ் தோல், உடம்பு கட்டான மாடு, நல்ல குறுங்கால் மாடுங்க. நல்ல அழுத்தமான கிடேரி குறுங்கால் மாடு. புறவை வந்து ஏற்றமான எருமைங்க. பின் விலாசம் நல்லா இருக்குது. மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க. ஈத்த எருமைக்கு எப்படி மடி இருக்குமோ அது மாதிரி நல்லா மடிச்சட்டு இருக்குதுங்க. 4 காம்புகள் தெளிவாக இருக்குது. காம்பு வரிசை முளத்துக்கு ஒரு காம்பு. நல்லா காம்பு ஈத்து மாடு மாதிரி லென்த்தாக இருக்குது, தெளிவாக இருக்குதுங்க. எருமையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. நல்லா மடிச்சட்டுங்க, நல்லா அடைச்ச மடிச்சட்டு, நல்லா படந்த மடிச்சட்டாக வரும். மின்மடி மாடு படந்த மடிச்சட்டாக வருங்க. எருமையில் தெளிவான எருமைங்க. எருமை அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுக்குது. எருமையில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க. சுண்டு காலோ இல்லை பூத்தெரியதோ அந்த மாதிரி மறுபடியும் எந்த குற்றமும் கிடையாது. எருமை தெளிவாக இருக்குதுங்க. அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக எடுத்துக்குது. நேற்று நைட்டு தான் நம்ம இடத்துக்கு வந்ததுங்க. எருமை புதுசாக நல்லா எருமை வந்து கைப்பழக்கமான எருமை. லேடிஸ் வந்து மேட்ச்சு லேடிஸு ஜென்ட்ஸ் 2 பேருமே பிடிப்பாங்க. நல்ல கைப்பழக்கமான எருமைங்க. குணத்தில் நல்ல குணங்க. மிரளிக்கோ அந்த மாதிரி குணம்லாம் எதுவும் கிடையாது. ரொம்ப சாதுவான எருமைங்க. தெளிவாக இருக்குது. நல்ல மடிச்சட்டுங்க. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்திலே குறைஞ்சபட்சம் 5 நாள் கேரண்டியாக வரலாங்க. அந்தளவுக்கு மடிச்சட்டு இருக்குது. ஜாதி வம்சம் இருக்குதுங்க. காலைல ஒரு 5 லிட்டர், சாயந்தரம் 4 லிட்டர், கண்டிப்பாக 9 லிட்டர் பால் கேரண்டியாக இருக்கிறாங்க. 9 லிட்டர் வராட்டி கூட 8 லிட்டர் பால் கேரண்டியாக வருங்க. அந்தளவுக்கு மடிச்சட்டு இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்பளம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எருமை வந்து கறக்குங்க. தெளிவான எருமைங்க. இந்த எருமையை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 69,000 சொல்லுதுங்க. இந்த எருமை கடேரியோட விற்பனை விலை 69,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம், பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 2 பல்லு தாங்க, குறைஞ்சன்னு ஒரு 10 ஈத்து வச்சுக்கலாம். நல்ல ஜாதி குறான எருமைங்க, தெளிவான எருமைங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கிரு கிராஸுங்க. சந்தனப்பிள்ளை கலரில் இருக்குதுங்க. விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடு. இதோட வயது பார்த்திங்கன்னா 4வது ஈத்துங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருங்கூட்டான மாடு, நல்ல நீளம் உயரம், நல்ல பெருங்கூட்டான மாடுங்க. இருந்த பக்கம் சரியானபடி மாடுகள் அதிகமாக இருந்தனால வந்து சரியானபடி பராமரிப்பு இல்லை. அதனால் மாடு கொஞ்சம் உடச்சலாக இருக்குதுங்க. எப்போவுமே நல்லா கறவைத்திறன் இருக்க மாடு வந்து உடச்சலாக தான் இருக்கும். ஆனால் வந்து நல்ல மாடு உடச்சலான மாடு, தெளிவான மாடுங்க. ஒரிஜினல் கிரு வராது, கிரு கிராஸுங்க. மாடு நல்ல நீளம் உயரம், நல்ல பெருவட்டான மாடு. நல்ல மடிக்கட்டுங்க. 4 காம்புகள் ஒரே சீராக இருக்குது. முளத்துக்கு ஒரு காம்பு, ஒரு 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி இருக்குது. மின்மடி மாடு, குத்து மடிக்கட்டுங்க. நரம்படி பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு ஓஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா நரம்படி இருக்குதுங்க. தெளிவான மாடுங்க. இந்த மாட்டோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா 15 லிட்டர் கறக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலைல ஒரு 8 லிட்டர், சாயந்தரம் ஒரு 7 லிட்டர். ஒரு நாளைக்கு 14லேருந்து 15 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாடு வந்து நல்ல முரட்டு மாடுங்க. ஹெவி சைஸான மாடு. மாட்டில் வந்து நீர்வாசி தான் கம்மியாக இருக்குது, மற்றபடி எந்த தவறு இல்லைங்க. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. 8 பற்கள் தெளிவாக இருக்குது. பல்லு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா புதுவாயாக தெரியும். ஆனால் மாடு வந்து பார்த்திங்கன்னா நீர்வாசி கம்மியாக இருக்கனால வயசான மாடு மாதிரி தெரியும். ஆனால் வந்து பல்லு புதுவாய், பச்சரிசி மாதிரி புதுவாயாக இருக்குதுங்க. நல்ல மாடு, வாய் கடிசான மாடு, தெளிவான மாடு. இது வயிற்றில் இருக்குது 4வது கண்ணுங்க. தெளிவான மாடு. கிரு மாட்டில் உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 15 லிட்டர் பாலோட தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. இந்த கிரு மாட்டோட விற்பனை விலை, இந்த கிரு கிராஸோட விற்பனை விலை 49,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க. பால் வந்து கேரண்டியாக வந்து 14 லிட்டர் பால் கேரண்டி. 15 லிட்டர் சொல்லியிருக்காங்க. கேரண்டியாக 7 லிட்டர் கேரண்டியாக வருங்க. நீங்கள் எந்தளவுக்கு சப்பளம் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு கறக்குங்க. அந்தளவுக்கு மாடு வந்து ஜாதி இருக்குது, நரம்படி இருக்குது, மடிக்கட்டு இருக்குது, காம்பு வரிசை இருக்குது. கறக்கக்கூடிய வம்சம் பூரா தெளிவாக இருக்குதுங்க. நல்ல மாடு நைஸ் இருக்குது, உடச்சல் இருக்குதுங்க. தெளிவான மாடுங்க. இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம், பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க. நல்ல மாடு. உங்களுக்கு வீட்டு பாலுக்கு, சொசைட்டி ஊற்றுறதுக்கு, சில்லறை பால் ஊற்றுறதுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். கிராஸ் மாடு, தெளிவான மாடுங்க. நல்ல மாடு. சுழி சுத்தமாக இருக்குது. மாட்டில் வந்து கழிப்பு சுழிகள் எதுவும் தவறான சுழிகள் எதுவும் கிடையாது. இருக்க வேண்டிய சுழி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. தெளிவான மாடுங்க. குறைவான பட்ஜெட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 15-14 லிட்டர் பாலோட வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 49,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக நான் பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஹெச்எப் மாடுங்க. கருப்பு சட்டைன்னு சொல்லுவாங்க, ஹெச்எப்னு சொல்லாங்க. இதோட வயது பார்த்திங்கன்னா 4வது ஈத்து, 9 மாதம் சினைங்க. அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க. மாடு நல்லா இது பெருங்குட்டான மாடு, நல்லா ஜாதி கூறான மாடு, நல்ல வம்சமான மாடுங்க. மாடு நல்லா நைஸ் இருக்குது, உடசல் இருக்குது. மாடு நல்ல நெட்டு போக்கு இருக்குது, நீளம் உயரம், நல்ல பெருவட்டு இருக்குதுங்க. நல்லா வாய்க்கடிச்சான மாடுங்க. அடர் தீவனம் தாளி தீவனம் தெளிவாக இருக்குது. மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது. மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க.
8 பற்கள் தெளிவாக இருக்குது. இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க. நல்ல மடிச்செட்டுங்க. மின்மடி மாடு படர்ந்த மடிச்செட்டுங்க. இதோட கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேரண்டியாக 14லிருந்து 15 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்குங்க. நீங்கள் மாட்டு சிந்து மாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு சப்பல் வைக்கிறீங்களோ இதே மாடு 15, 17, 18 லிட்டர் கூட வரலாங்க. நீங்கள் அந்தளவுக்கு சப்பல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக கறவை வருங்க. சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு சப்பல் வைக்கணுமோ அந்த அளவுக்கு கறக்குங்க. கறக்கிற அளவுக்கு வம்சம் இருக்குது. நல்லா ரோஸ் காம்பில் கருங்காம்பு விழுந்துருக்குது. கேரண்டியாக கறவை வரும். மாடு நைஸ் இருக்குது. உடசல் இருக்குதுங்க. 100% வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14லிருந்து 15 லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க. தெளிவான மாடு. இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க. இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 57,000 சொல்லுதுங்க. இந்த கச்சப்பு மாட்டோட விற்பனை விலை 57,000 சொல்லுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க. ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம். பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம். கரூர் குணா ஃபார்முக்கு ஆதரவுடுங்க.